கர்த்தர் கொடுத்த வசனம் எரேமியா 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். எரேமியா 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. அது ஒரு முறை வாசிக்கிறேன். எரேமியா 10:6. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. மற்றும் ஒரு வசனம் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே, அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லமையாய் இருக்கிறார். ஆம், கர்த்தர் நம்மிடத்தில் வல்லமையாய் இருக்கிறார். ஆம், கர்த்தரின் வல்லமை மிக பெரியது. இந்த தேவ செய்தியின் தலைப்பு கர்த்தரின் வல்லமை. கர்த்தர் வல்லமையில் பெரியவர், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்து தடைபடாது. இயேசு கிறிஸ்துவினால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவராலே எல்லாம் கூடும். ஆமென். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் வானத்தில் உள்ளவைகளையும் பூமியையும் பூமியில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உண்டாக்கி சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படி. அவ்வளவு பெரிய வல்லமுள்ள தேவன். அவர் சொல் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் வல்லமுள்ள தேவன். அப்படிப்பட்ட ஒரு வல்லமுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன். இயேசுவும் சீசர்களும் கடலிலே படகில் ஏறி அக்கறைக்கு சென்றார்கள். அப்பொழுது கடலிலே பெருங்காற்று உண்டாயிற்று. கடல் கொந்தளித்தது. கடல் அலைகள் இறைந்து இயேசு கடலையும் காற்றையும் பார்த்து சொன்னார், கடலே, பெருங்காற்றே, இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னார். உடனே அவைகள் அமைதலாயிற்று. ஆம், அவர் சொல் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. ஆம், கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்று சொன்னார், ஆகாய விரிவு உண்டாயிற்று. தேவன் விட்டாந்தரை உண்டாக கடவுது என்றால் விட்டாந்தரை உண்டாயிற்று. தேவன் கனிகளை கொடுக்கும் விருட்சங்கள் உண்டாக கடவுது என்றால் விருட்சங்கள் உண்டாயிற்று. தேவன் ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது என்றால் சுடர்கள் உண்டாயிற்று. இவைகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையில் உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தையில் உள்ள வல்லமையினால் உண்டாயிற்று. ஆம், கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. சங்கீதம் 29. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, கர்த்தருடைய சத்தம் லீமோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறது, கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையை பிளக்கும், கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிரப்பணும், காதேஸ் வனாந்தரத்தை அதிரப்பணும். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய சத்தம் வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அது அக்கினி ஜுவாலையை பிளக்கும். ஆம், உபாகம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம், மத்தேயு 4:4 நான் வாசிக்கிறேன். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்கிறது. காரணம், கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. மத்தேயு 8:8 100க்கு அதிபதி இயேசுவை பார்த்து சொன்னார், ஆண்டவரே, நீ என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றான். இயேசு ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார், வேலைக்காரன் சொஸ்தமானான். மரித்து கல்லறையில் வைக்கப்பட்ட லாசரு என்பவனை பார்த்து இயேசு சொன்னார், லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான்.
ஆம், கர்த்தருடைய வார்த்தையில் அப்பேற்பட்ட வல்லமை இருக்கிறது. இதை யோவான் 11ஆம் அதிகாரம் 43வது வசனம் 44வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். கர்த்தருக்குள்ளே இருக்கிற அதே வல்லமை நமக்குள்ளேயே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளேயும் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சொல்லில், அதாவது வார்த்தையில் வல்லமை இருப்பது போல் நமது வார்த்தையிலும் சொல்லிலும் வல்லமை உண்டு. அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்து இருக்கிறார். அதை நாம் மத்தேயு 10 அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கலாம். அதை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். மத்தேயு 10:78 வசனம், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள், வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்ரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மருத்துவரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்றார். ஆம், கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை இருப்பது போல் நம்முடைய வார்த்தையின் வல்லமை உண்டு. உதாரணமாக பேதுரு யோவானும் ஆலயத்துக்கு சென்று கொண்டு இருக்கும்போது அங்கே ஆலய வாசலிலே பிறவி சப்பானி அவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அப்பொழுது பேதுரு அவனை பார்த்து சொன்னார், இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னான். பொன்னும் வெள்ளும் என்னிடத்தில் இல்ல, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்ன உடனே அவன் எழுந்து நடந்தான். ஆம், கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. ஆம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிறபடியால், கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கிறபடியால், நமக்குள்ளே இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போகும். ஆம், அந்த பிறவி சப்பானி இதனுடைய வார்த்தையிலே அவன் சுத்தமானான் என்று நாம் பார்க்கிறோம். பேதுரு பிரசங்கம் பண்ணினான். ஜனங்கள் அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். காரணம், பேதுருவின் வார்த்தையில் கர்த்தருடைய வல்லமை இருந்தது. அதனால் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 2 கொரிந்தியர் 13:3, அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார் என்ற வசனத்தின்படி அவர் பலவீனராய் இல்லை, அவர் நமக்குள்ளே வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தரின் கரத்தில் வல்லமை உண்டு. இப்பொழுது நாம் பார்த்தோம், அவருடைய வார்த்தையில், கர்த்தரின் வார்த்தையில் வல்லமை உண்டு என்று நாம் பார்த்தோம். 2வது, கர்த்தரின் கரத்தில் வல்லமை உண்டு. அதை 1 நாளாகம 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. இவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஆம், கர்த்தருடைய கரத்தில் வல்லமை உண்டு. கர்த்தருடைய கரம் பட்டாலே சுகம் உண்டாகும், மேன்மை உண்டாகும். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கதை கண்டார். அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு. கர்த்தரின் கரத்தில் வல்லமை உண்டு. குஷ்ரோகி ஒருவன் வந்து இயேசுவை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கரத்தை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஆம், இயேசுவின் கரத்தில் சுகமாக்கும் வல்லமை உண்டு. அதே வல்லமை பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற எல்லாருக்குள்ளும் உண்டு. அப்போஸ்தலர் 19:6 நாம் வாசிப்போம் என்றால், பவுல் ஜனங்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்தாவின் அவர்கள் மேல் வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், ஜனங்கள் மேல் கைகளை வைத்தவுடனே, பவுல் அவனுடைய கைகளை வைத்தவுடனே அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், பவுல் கர்த்தருடைய அபிஷேகம் பெற்ற மனிதன். பவுலின் கைகளில் கர்த்தருடைய வல்லமை காணப்பட்டது. அதே போல
கர்த்தருடைய அபிஷேகம் பெற்ற நமது கைகளிலும் கர்த்தருடைய வல்லமை உண்டு. கர்த்தருடைய வஸ்திரத்தில் வல்லமை உண்டு. மூன்றாவதாக கர்த்தருடைய வஸ்திரத்தில் வல்லமை காணப்பட்டது. 12 வருடமா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவை தொடர்ந்து அவர் போய்கொண்டே இருந்தார். பின்னாலே நடந்து போய்கொண்டே இருந்தால் இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது நாம் தொட வேண்டும், தொட்டால் நமக்கு சுகம் உண்டு என்ற ஒரு விசுவாசத்தோடு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவை பின்தொடர்ந்து நடந்து போய்கொண்டே இருந்தார். 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்ட உடனே அங்கே அவள் சுகமடைந்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்தது. ஆம், கர்த்தருடைய வஸ்திரத்தில் வல்லமை உண்டு. பவுலின் உருமால் சாலிலே அவருடைய ஆடையிலே வஸ்திரம் வல்லமை இருந்து என்று நாம் பார்க்கிறோம். பவுலின் உருமால் பட்டவங்க எல்லாரும் சுகமானார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பாடலில் வல்லமை உண்டு. சங்கீதம் 59 அதிகாரம் 16 வசனத்தை நாம் வாசித்தோம். நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம், கர்த்தருடைய பாடலில் கர்த்தரை உயர்த்தி பாடும்போது, துதிக்கும் போது அங்கே வல்லமை காணப்படுகிறது. கர்த்தருடைய இரத்தத்தில் வல்லமை உண்டு. ஆம், கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய இரத்தம் வல்லமை உள்ளது. ஆகையால் நாம் கர்த்தரை பாடி துதிக்கும் போது வல்லமை உண்டு. கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. கர்த்தருடைய வஸ்திரத்தில் வல்லமை உண்டு. கர்த்தருடைய கரத்தில் வல்லமை உண்டு. கர்த்தருடைய இரத்தத்தில் வல்லமை உண்டு. ஆம், இயேசு கிறிஸ்து எப்படி வல்லமுள்ளவராக அந்த இடத்தில் நன்மை செய்வராகவே சுற்றி திரிந்தது போல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியார், பரிசுத்தான அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிறபடியார், கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. கர்த்தர் தாமே அவருடைய வல்லமையை நமக்கு தந்திருக்கிறார். ஆம், இந்த வல்லமையை கொண்டு நாம் பயங்கரமான காரியத்தை செய்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகின்றார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன். மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வல்லலாவே.
இப்ப பெரும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். அமேன் ஆமேன் ஆமேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். ஆமீன். சோத்திரம் 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 சோத்திரம். ஏசப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. வல்லமையின் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா. உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். எனக்குள்ளே கிரியை செய்கிற, என்னை வழி நடத்துகிற அல்லேலூயா பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி 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 அப்பா. இந்த அதிகால தேவனே எங்களுக்கு தந்தபடியால் உமக்கு சோத்திரம் சோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே நாங்கள் உமக்கு பயந்து ஜீவிக்க உதவி செய்யுங்க. நாங்கள் ஆண்டவரே ஆவியோடும் கருத்தோடும் பாட, ஆவியோடும் கருத்தோடும் ஜெபம் பண்ண ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உமக்கு பயந்து ஜீவிக்க உதவி செய்யுங்க. உம்முடைய வல்லமையை எங்களுக்கு ஆண்டவரே அல்லேலூயா மேலும் 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 ஆண்டவரே அதிகப்படுத்துங்க. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம் அப்பா. ஏசப்பா உமக்கு நன்றி. ஆண்டவர் உம்மை போல வாழ ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே சோத்திரம் எங்களுக்கு பிறந்தாங்க. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உமக்குள்ள இருக்கிற அதே வல்லமை, உமக்குள்ள இருக்கிற அதே பரிசுத்தம் ஆண்டவரே எங்களுக்குள்ளே காணப்பட நீங்க உதவி செய்யுங்க. அதிகால ஜீவனை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்திரம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆண்டவரே உம்முடைய வல்லமை பாயட்டும். உடைய வல்லமை ஆண்டவர் இன்னும் உண்மை அறியணும், இன்னும் உண்மை கிட்டி சேரணும். இன்னும் இன்னும் ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. ஏசப்பா நீ சீக்கிரமாய் வரப்போயிரு, எங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே அப்பா ஒருவரும் கெட்டு போது உமக்கு சித்தம் இல்லை. நாங்களும் ஆயத்தமா இருக்கணும், மற்றவங்களை ஆயத்தப்படுத்தணும். அவளுக்கு நாங்கள் காவலனாக இருக்கணும் அப்பா. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.